beginning to learn standard science second lesson matter and materials அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் கிரெயின்ஸ் அப்படின்னு. கிரெயின்ஸ்னா உணவு தானியங்கள் இல்லையா? சோ உணவு என்பது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இல்ல, நமக்கு எசென்சியல் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் காற்று, நீர், உணவு, உடை இதெல்லாம் அதுல முக்கியம். உணவு இல்லாம எவ்வளவு நாள் நம்மளால இருக்க முடியும்? மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்ல நம்ம முக்கியமா பார்க்கறது கிரெயின்ஸ் இல்லையா? சோ உணவு தானியங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா ரூல்ஸ், டிராபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? பைசைக்கிள் எல்லாருக்கும் ரைடிங் தெரியுமா? சோ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சோ எந்த ஒரு வாகனத்தை நம்ம ஓட்டினாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஸோ சைக்கிளிங் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் பைசைக்கிள் நமக்கு வந்து 2 வீலர் 4 வீலர் எதா இருந்தாலும் என்ன இருக்கும்? சவுண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? சோ இப்போ சாலை விதிகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ரோட் ரூல்ஸ்ங்கிறது என்ன பண்ணக்கூடாது? அளவிற்கு அதிகமாக ஒலி எழுப்ப கூடாது. சோ ஒலி என்பது கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நார்மலா அதுவும் ரெசிடென்சியல் ஏரியால போறோம் அப்படின்னு சொன்னா சாதாரண தெருக்கள்ல என்ன பண்ணக்கூடாது? ஹார்ன் அப்படிங்கறதே ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்ன் எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலா in front of our vehicle is there any disturbance will come, we want to remove that. நம்மளுடைய அறியாம வேற யாராவது விலங்குகளோ அல்லது ரொம்ப எமர்ஜென்சி யாராவது போறாங்களோ இல்ல வயசானவங்க யாராவது அந்த மாதிரி போகும்போது நம்மளால என்ன பண்ணணும்? நாங்க பின்னாடி வரோங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ன் அப்படிங்கிறதையே நம்ம யூஸ் பண்ணணும். சோ அப்ப அதை அன்வான்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது எல்லோருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரிங்களா? வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏன்னா அதிகமான ஒலி அப்படிங்கிறது டெசிபல் ஒரு சர்டன் பாயிண்ட் தான் நம்மளுடைய இயர் என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணிக்கும். மோர் தேன் தட் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆபத்து விளைவிக்கும். அதனால சவுண்ட நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. அதே போல நமக்கு ஹெட்லைட் இல்லையா? ஹெட்லைட் அப்படிங்கிறது என்னது? எல்லா வெஹிக்கிள்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. சோ ஒளி விளக்கு. அது நம்ம 2 பேர் ஆப்போசிட்ல வரோம் அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட் ஆகப்பட்டது எதிர்ல வரவங்களுக்கு எந்த ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தரக்கூடாது. கண் கூசுற அளவுக்கு அந்த ஒளியாகப்பட்டது இருந்ததுன்னா அவங்களால டிரைவ் பண்ண முடியாது இல்லையா? சோ நம்ம யூஸ் பண்றது நமக்கு இருட்டு பிரதேசத்துல நம்ம போறோம், நமக்கு டார்க் பிளேசஸ் அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு என்ன தரணும்? வெளிச்சம் தரணும். சோ அப்போ ஈவினிங் ஆஃப்டர் 6 அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பண்ணணும்? ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு தான் டிரைவ் பண்ணணும். ஹெட்லைட் இல்லாமையும் டிரைவ் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு அஃபென்ஸ். சோ நம்ம லைட் யூஸ் பண்ணணும். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஆர் அதர்வைஸ் பிரைட் லைட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஆப்போசிட்ல டிரைவ் பண்ணிட்டு வரவங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்பா இருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தென் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஹெல்மெட் இல்லாம நம்ம டிரைவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆபத்து. எப்பயுமே ஹெல்மெட் இல்லாம நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. அனதர் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செல்போன், மொபைல் போன். டோன்ட் யூஸ் மொபைல் போன் while driving because it is very dangerous to us and then as well as opposite parties also. நீங்க மொபைல் போன் பேசிட்டே நீங்க வந்து டிரைவ் பண்றீங்கன்னு சொன்னா உனக்கும் அது ஆபத்தா இருக்கும். நீ வந்துட்டு கரெக்டா கான்சென்ட்ரேட்டா அதை டிரைவ் பண்ணல அப்படின்னு சொன்னா எதிர்ல இருக்கவங்களும் சைட்ல இருக்கவங்களுக்கும் என்ன ஆகும்? அது தீங்கு விளைவிக்க கூடியது. அண்ட் தென் டிராபிக் சிக்னல்ஸ், ஒபே டிராபிக் சிக்னல்ஸ், டிராபிக் ரூல்ஸ் அல்லது டிராபிக் சிக்னல் ஆஸ் வெல் அஸ் டிராபிக் ரூல்னு நம்ம சொல்லிக்கலாம். சிக்னல்னு சொன்னா நம்ம சிக்னலை கரெக்டா ப்ராப்பரா
மெயின் எந்த இடத்துல என்னென்ன சிக்னல் இருக்குன்னு தெரியும் இல்லையா? கிரீன் லைட், எல்லோ லைட் அப்படின்லாம் இருக்கும், ரெட் லைட்னு. தீஸ் த்ரீஸ் ஆர் த சிக்னல் கலர்ஸ். யூ நோ தட் மீனிங். நமக்கு வந்து கிரீன்னா ஓகே கோ, நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்லலாம். எல்லோனா ரெடி டு ஸ்டார்ட், ஆர் அதர்வைஸ் ரெட் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இந்த த்ரீ கலர்ஸ் அங்க நமக்கு அதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் இல்லாட்டையும் லைட் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த லைட்டை ஒபே பண்ணி தான் நம்ம டேர்ன் அப்படிங்கிறதே பண்ணணும். ஆர் அதர்வைஸ் இட் வில் பி டேஞ்சரஸ் டு ஆர் டிராவல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே போல ஸ்மோக். நமக்கு வண்டியில இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மோக்ங்கிறதும் நார்மலா இருக்கணும். நம்ம வண்டியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதிகமான ஒரு ஸ்மோக் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்மோக் அடுத்தவங்க இன்ஹேல் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். ஆர் அதர்வைஸ் இட் வில் பி சேஞ்ச் த சிச்சுவேஷன். ரொம்ப டார்க்கா இருந்ததுன்னா கண்ணு புகையில எதிரில் வரவங்களுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா? பனிநாள்லாம் முகமூட்டமா இருந்தா நமக்கு டிரைவ் பண்ண முடியாது. சோ அது போல ஸ்பீட் கண்ட்ரோல் நார்மலா எல்லா இடத்துலயும் என்ன ஸ்பீட மெயின்டைன் பண்ண சொல்றாங்களோ அந்த ஸ்பீட கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இப்போ NH ரோட்ல, நேஷனல் ஹைவேஸ்ல போறோம்னா அங்கெல்லாம் தனித்தனியா இருக்கும். ஈஸியா மெயின் ரோட்ல டிராவல் பண்றோம்னா அதுக்கு தகுந்த கிலோமீட்டர் ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நார்மல் ரோடோ அல்லது வீடு சந்துக்குள்ளாரெல்லாம் வரோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமான டிரைவ் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எசென்சியல் ரூல்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். மெயினா நம்ம என்ன மெயின்டைன் பண்ணணும், சவுண்டு விதமா இருக்கக்கூடியது, உனக்கு தகுந்த மாதிரி டிசைனா கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம சாதாரணமான ஒலி எழுப்பக்கூடிய ஒரு ஹார்ன் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹெட்லைட் நமக்கு அந்த பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணணும். செல்போன் யூஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணவே கூடாது, அது எல்லோருக்கும் ஆபத்து. அண்ட் தென் நம்மளுடைய வெஹிக்கிள் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கணும். டிராபிக் ரூல் சிக்னல்ஸை மெயின்டைன் பண்ணணும். எஸ்பெஷலி இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றது எங்க, உங்களுடைய வயசுக்கு சைக்கிள் மட்டும்தான் டிரைவ் பண்ணலாம் இல்லையா? சோ நமக்கும் உண்டான ஏஜ்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்தெந்த வெஹிக்கிள் டிரைவ் பண்ணலாமோ அந்த வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணினா நமக்கும் நல்லது, அடுத்தவர்களுக்கும் நல்லது. ஓகே, சோ இப்பயே நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு யாரும் டிரைவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டிரைவ் பண்றதுனாலதான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்றோம், ஃபேஸ் பண்றோம். ஓகே, சோ கிரெயின் அப்படிங்கிற டாபிக்ல, கிரெயின்னா என்னது, நமக்கு ஒரு சின்னதா இருக்கக்கூடிய பட் ஹார்டா இருக்கக்கூடிய சீட்ஸ். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது சின்னதா இருக்கும். தானியம் அப்படின்னாலே சைஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அண்ட் தென் ட்ரையா தான் இருக்கும், காய்ந்ததாக இருக்கக்கூடியதுதான். சோ ட்ரை கண்டிஷன்ல இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம், சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கிரெயினுக்கும் மேலையும் என்ன இருக்கும், நமக்கு ஒரு கோட்டிங், தட் இஸ் கால்ட் அஸ் ஹஸ்க். மேல இருக்கக்கூடிய ஒரு கவரிங் தூண்கிறத நம்ம என்ன சொல்றோம், ஹஸ்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹஸ்க்ங்கிறது நமக்கு மேல அதை கவர் பண்ணி இருக்கக்கூடியது. நெல்லுக்கு மேல என்ன இருக்கும், நமக்கு உமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல ஹஸ்க் அப்படின்னு சொல்லிக்கோ. ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க, என்னது, நமக்கு உலர்ந்த விதை, காய்ந்த விதை அப்படிங்கிறது தான் ட்ரை சீட்ஸ்ங்கிறது தான் நம்ம கிரெயின் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ நம்ம மெயினா இந்த கிரெயின்ஸ்ங்கிறத ரெண்டு முக்கியமான கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, நமக்கு பருப்புகள், அடுத்தது நமக்கு அதே போல வணிகம், நமக்கு பிசினஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு தானிய பயிர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம், இந்த தானியங்களை பிரிச்சுக்கலாம். ஓகே, எதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? Then anyone told you please? உங்களுக்கு தானியம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோல. நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள்ல இருந்து வரக்கூடிய தானியங்கள்.
என்னென்னதான் உங்களுக்கு என்னென்ன சாதம் நம்ம என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயினான என்ன விஷயங்கள் எதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அரிசி, கோதுமை, சோளம், இது எல்லாமே மெயினான கிரெயின்ஸ். ஓகே, சோ ரைஸ், வீட் அண்ட் தென் மெய்ஸ். சோ இதை தவிர நம்ம பாக்குறது வந்துட்டு சிறுதானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது மெயின் டிஷ்ஷஸ்ல நம்ம எடுக்கக்கூடியது. மீதி வரக்கூடியது மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றதுல நம்ம பல வகையான மில்லட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிங்கர் மில்லட், சார்கம் அண்ட் தென் ஃபாக்ஸ்டெயில் மில்லட், இது மாதிரி பல வகையான மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். மில்லட்ஸ் அப்படிங்கிறது சிறுதானியம். இது எல்லாவற்றுக்குமே நம்ம என்னது மெயினா சொல்றதுதான் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம 2 வகையாக பிரிக்கக்கூடியது. ஓகே, சோ ரைஸ் அப்படின்னு சொன்னா நம்ம அரிசி, கோதுமைங்கிறது வீட், சோளம்னா மெய்ஸ். மெய்ஸ், வீட் அண்ட் ரைஸ், மில்லட்ஸ். சோ இந்த கேட்டகரியில தான் நம்ம இன்னைக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது கோதுமை. சோ கோதுமை அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இந்த வேர்ல்ட் லெவல்ல எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு ஃபுட் மெட்டீரியலா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரெயின் அப்படின்னு சொல்லலாம். உணவு பயிராக இருக்கக்கூடியது இந்த வீட் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல நமக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதுல என்னென்ன ஃபுட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் கிரெயின்ஸ்னா என்ன, என்னென்ன வகை இருக்கு என்ன அப்படின்னு தான் பாக்குறோம். இப்ப ஒவ்வொரு டிவிஷனா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வீட். வீட் அப்படின்னு சொல்றது எது எசென்சியல் ஃபுட். நமக்கு எல்லா இடத்துலயுமே வேர்ல்டு லெவல் அப்படின்னு சொல்றது என்னது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் இன் வேர்ல்டு. உலகத்திலேயே நமக்கு எசென்சியல் கிராப்பா இருக்கக்கூடியது எந்த ஏரியால, எல்லா இடத்துக்கு போனாலுமே சப்பாத்தியும் இருக்கும், ரொட்டியும் இருக்கும் இல்லையா. சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப எல்லா இடத்துலயும் வேர்ல்ட் லெவல்ல எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. சோ இதுல ரிச்சா இருக்கக்கூடியது ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் தென் மினரல்ஸ். சோ வெரி இம்பார்ட்டன்ட் கிராப் in world level. And second one, what are the essential materials are present in wheat means it is rich in fiber. நார்ச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விட்டமின்ஸ், நிறைய நமக்கு வைட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவு தானியம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதுல இருக்கிறது தாது உப்புக்கள், மினரல்ஸ். சோ தீஸ் ஆர் ஆல் எசென்சியல். நமக்கு வந்து முக்கியமா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய நல்ல சத்துகள் அப்படின்னு சொல்லலாம். வீட்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் வி மேக் ஃப்ரம் வீட்? எஸ், பிரெட், கேக், pasta and then different kinds of food materials. So bread materials, different kinds of bread variety அப்படின்னு சொன்னா நமக்கு பண்ணுன்னு சொல்லுவோம். அதுலயே பல வகையான கேக் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இல்லைங்களா. சோ பிரெட் அப்படிங்கிறதும் கேக் அண்ட் தென் பாஸ்தா வெரைட்டி அப்படிங்கிறது எல்லாமே அதுலயும் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் பாக்குறோம். இது எல்லாமே இதுல இருந்து மேக் பண்ணக்கூடியது, கோதுமையிலிருந்து நாம் தயாரிக்கக்கூடியது. சோ கோதுமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான உணவு பயிர். எந்த இடத்துல உலக அளவிலேயே நமக்கு கோதுமை என்பது முக்கியமான ஒரு உணவு தானியமாக இருக்கக்கூடியதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட், எதென்னெல்லாம் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், தாது எல்லாமே இருக்கு. சோ வைட்டமின், நார்ச்சத்து, தாதுக்கள், இந்த மூன்றும் அதிகமாக நிறைந்தது நமக்கு கோதுமை அப்படிங்கிற தானியம். சோ என்னென்ன வெரைட்டி ஃபுட் அப்படின்னு சொன்னா நம்ம அதுல ப்ரிப்பேர் பண்றது, இதுலயும் நம்ம ஸ்ப்ரவுட்டட் அப்படின்னு சொன்னாலே முளைக்கட்ட கோதுமை அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் ரிச்சா நமக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. சோ இதுதான் நம்ம கோதுமை. see this picture. சோ இந்த மாதிரிதான் இருக்கும். நமக்கு முழு மேல பாருங்க ஹஸ்க் இருக்கு இல்லையா, இதை எடுத்து கிளியர் பண்ணிட்டுதான்
இதுக்கு நடுவுல என்ன இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோல் கிரெயின் முழு தானியமாக இந்த கோதுமை என்பது இந்த இடத்துல இருக்கும். எப்படி இருக்கு, நமக்கு ஒரு சாதாரண ஒரு செடி நெல்லா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான உணவு பொருள்ல இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு கோதுமை அப்படிங்கிற தானியம் தான். இந்த மேலுரையை எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய தானியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். அதையும் நம்ம என்ன பண்றோம், பிரேக் பண்ணி தான் அதுல நம்ம நிறைய இன்னும் சின்ன சின்ன பொருட்கள் அப்படிங்கறதெல்லாம் ரவை அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. அது என்ன, இதுல இருந்து கோதுமை ரவைங்கிறதெல்லாம் உடைச்சு நம்ம அதை வேற ஒரு என்ன டிஷ் நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மேக் பண்ணி. Okay, so these are all the essential content about wheat. And next one is maize. Maize அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் பத்தின டீடைல்ஸ். Okay, is this clear? Shall we move to next? There is no doubt in this part. Next one is maize. எஸ், மெய்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா இப்போ நிறைய எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. சோ கார்ன் அப்படிங்கிறது தெரியாது யாருக்குமே கிடையாது. சோ நம்ம நிறைய இப்ப கார்ன்ல என்ன பண்றோம், இந்த சைட் டிஷ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிடுறோம். இது மெயினா மெக்சிகோ அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடியது. நிறைய நம்மளுடைய கண்ட்ரில இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் nowadays we cross that because நம்ம எல்லாருமே ஃபாரினர்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ பார்த்தா அவங்க சாப்பிடுற உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறதே மாறுது. இது மெயினா டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கண்ட்ரிஸ், வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலெல்லாம் தான் இது என்ன பண்றாங்க, அதிகமா இத உணவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வெப்பமண்டல ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய நாடுகள்ல மெயினா இத உணவா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு, வெதர் கண்ட்ரோல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ஃபுட் ஐட்டம் அப்படிங்கறதே நம்ம எடுத்துக்கணும். சோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க. சோளம் மக்காச்சோளம்ங்கிறது ரெண்டுமே இது நம்ம யூஸ் பண்றோம். இதுல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆயில், எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு எண்ணெய் வித்து நம்மளுடைய குக்கிங் ஆயில் இது வந்து என்ன பண்றோம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது என்ன மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன் எல்லோ கலர். எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சீட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வைட்டமின்ஸ் அண்ட் தென் மினரல்ஸ் ரெண்டுமே ரிச்சா இருக்கக்கூடியது. வைட்டமின் அண்ட் தென் மினரல்ஸ் தாதுக்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய கண் பார்வைக்கு ஐசைட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வைட்டமின் சத்து அப்படின்னு சொன்னாலே கண் பார்வைக்கு முக்கியமாக இருக்கும் இல்லைங்களா. சோ அண்ட் தென் ஒன் மோர் எசென்சியல் ஃபேக்டர், இட் இஸ் இன் ஸ்வீட் டேஸ்ட் இல்லையா. ஸ்வீட் அப்படிங்கிறது நம்ம ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சாப்பிடுறோம் இல்லையா. ஏன்னா அதுல என்ன இருக்கு, இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு தானியம். இப்போ நம்ம கோதுமையை சாப்பிட்டாலோ இல்ல அரிசி அப்படின்னு சொன்னா கிடைக்காத ஒரு ஸ்வீட் டேஸ்ட் அப்படிங்கிறது கார்ன்ல கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதுல நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெரிய உணவுன்னு சொல்லக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், இதை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ மெய்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். Is it? Do you like this? Do you like or not? Say sir, no. Yes. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. இதுல நிறைய வெரைட்டிஸ். நம்ம இது அப்படியே நம்ம என்ன பண்றோம், பாயில் பண்ணி சாப்பிடலாம். ஆர் அதர்வைஸ் இதை கிரைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஃபிளாரா மேக் பண்ணுவோம். சோ அதுலயும் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் அப்படிங்கறது நம்ம பண்ணலாம். சோ நம்ம எந்த ஒரு கிரைனிங்குமே அதை பியூரா அப்படியே யூஸ் பண்றோம். அல்லது அதை ட்ரை சீடா இருந்ததுன்னு சொன்னா அதை நம்ம வேற ஒரு பொருளா சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து ஒரு சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிங்கறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன சொல்லலாம் ஒரு தானியம் அப்படிங்கிறது தான் இந்த மெய்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ். ஓகே, ரைஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ரைஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு நவடேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைசஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. பல வகையான நமக்கு வந்துட்டு அரிசியிலையும் நம்ம அதிகமான வகைகள் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி ரைஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருதுன்னா இட்ஸ் இந்த ஒரு பிளான்ட் அப்படின்னு சொன்னா இட்ஸ் லுக் லைக் அ கிராஸ்.
நம்ம இந்த பிக்சரை பாருங்க. இதை பார்க்கும்போது இப்போ புலி அண்ட் தென் நம்ம வந்து பூனை அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே என்னது ஒரே ஃபேமிலி இல்ல அதே போல பாருங்க இந்த நெல் செடியை பார்க்கும்போது சாதாரண ஒரு போற புல்லு மாதிரி தான் இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதுதான் இந்த ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ரைஸ் அப்படிங்கிறது கரும்பு, சோளம், இந்த பணப்பயிர், வணிகப்பயிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இத அடுத்தது கரும்பு சோளத்துக்கு அடுத்ததாக நமக்கு வேர்ல்டு லெவல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உணவு அப்படின்னு சொல்றதுதான் ரைஸ் அப்படிங்கிறது. மேக்சிமம் எல்லாருமே இந்த ரைஸ்ல நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ், நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ரைஸ் வெரைட்டி ஆகட்டும், என்ன பண்றோம் இதுல இருந்துதான் நம்ம எடுத்துக்கிறோம். எஸ்பெஷலி ஏசியா, ஆசியா கண்டத்தில் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது என்னது? இந்த நம்ம என்ன சொல்றது அரிசி உணவு அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம உலகில 90% அதிகமாக நம்ம உருவாக்குறது, உற்பத்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறதும், எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளாகட்டும், அதே போல தயாரிப்பிலையும் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. சோ ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ரைசஸ் சொல்றோம் இல்லைங்களா? சோ ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ் அப்படின்னு நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்னொன்னுல ஒரு எசென்சியல் திங்ஸ்ங்கிறது ரிச்சா இருக்கும். சோ இந்த கலர் டல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கும்? பழுப்பு நிற அரிசி அப்படின்னு சொன்னா மினரல் கண்டென்ட்ஸ் ஆர் ரிச் ப்ரௌன் கலர் ரைஸ். ஒயிட் கலர் ரைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன இருக்கும்? இன்னும் நிறைய அதிகமான நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது. கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் கண்டென்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த அரிசி சாதம் அதெல்லாம் தான் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனா கம்பேர் டு ஒயிட் அண்ட் தென் நமக்கு ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய ரைஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க ஜெனரலா எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொன்னாலே அரிசி. சோ இது எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம்? பாயில்டு, நம்ம எல்லாம் வேக வச்சுதான் நம்ம இட்லி ஆகட்டும் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம டீப் ஃப்ரை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லைங்களா? இப்ப கோதுமை அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு பூரி அண்ட் தென் பரோட்டா அதெல்லாம் நமக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமா எடுத்தா மட்டும்தான் நம்மளால ஃபுட் அப்படிங்கறது ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா இதுல நம்ம பண்ணக்கூடிய இந்த சாதாரண இட்லி அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் இடியாப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஏன் நமக்கு ரைஸ் இஸ் பெஸ்ட் இன் ஏசியா கண்ட்ரி அப்படின்னு சொன்னா இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய நமக்கு தட்பவெப்பநிலை, இந்த நாட்டுல நமக்கு எப்படி இருக்கு? மாடரேட் டெம்பரேச்சர் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். நம்ம இந்த நாட்டை விட்டு வேற எந்த நாட்டுக்கு போனாலுமே இந்த தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் கண்டிப்பா நமக்கு சேஞ்ச் ஆகும். சோ நம்மளுடைய வெதர் கண்ட்ரோல், வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஃபுட் எடுத்தா நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். சோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது ஈஸி டைஜஷன் இன் நார்மல் டெம்பரேச்சர். சோ அதுதான் சப்பாத்தி பரோட்டாலாம் சாப்பிட்டா டைஜஷனுக்கு லேட் ஆகுது அப்படின்னு கேட்டா இந்த ரீசன்னாலதான். ஓகேயா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, பெஸ்டா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ்வலா எதை எடுத்தா நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம், நம்மளுடைய ஹெல்த்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். ஓகே, சோ ஒன் ஸ்மால் ஆக்டிவிட்டி இஸ் ஹியர். சோ இதுல எது எது என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ். ரைஸ்ங்கிறது எது? இந்த பாக்ஸ். ஓகே, ரைஸ்ங்கிறது நமக்கு எந்த இடத்துல வருது? இந்த இடம் தான். ஓகே, சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் திஸ்? பீஸ். பீஸ்னா என்னது? பட்டாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் வி ஸ்டடிட் நவ், ஸ்வீட் கார்ன். எஸ், திஸ் இஸ் ஸ்வீட் கார்ன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்ன்ஃபிளெக்ஸ். கார்ன்ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம என்னது அதிகமாக உணவா எடுத்துக்கிறது தான். சோ திஸ் இஸ் ஓட்ஸ். ஓட் அப்படிங்கிற இந்த தானியம் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லென்டில்ஸ். ஓகேயா? கரெக்டா? சோ இது எல்லாமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தானியம் இல்லையா? கரெக்டா? நம்ம ஏன்னா எந்தெந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுல இருந்து வரக்கூடியதுதான் கார்ன்ஃபிளெக்ஸ், ரைஸ் அண்ட் தென் பீஸ் அண்ட் லென்டில்ஸ், ஓட்ஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன். சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப்
food materials அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோம். Shall I submit the answer? Is it right or not? Yes, this is lentil. ஏன்னா இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம், ரேரா எடுத்துக்கொள்ள கூடியது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டேன், பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த இது ஓட்ஸ் அப்படிங்கிறதும் லென்டில்ஸ் இது வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சுகர், டயபெட்டிக்ஸ், சர்க்கரையினுடைய அளவு அப்படிங்கிறது இதுல என்ன இருக்கும், லெஸ் கண்டென்ட் ஆஃப் சுகர். சோ அதை நான் இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ இந்த ரெண்டுமே நமக்கு என்னது, எல்லா தானியங்களுமே ஒன்னொன்னும். இதுல நமக்கு என்ன இருக்கு, ஸ்வீட் கண்டென்ட்ங்கிறது அதிகமா இருக்கும், ரைஸ்லயும் ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும். அண்ட் பீஸ்ங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த வெஜிடபிள்ஸ், இதுலயும் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது. சோ இப்படி நம்ம ஒவ்வொன்றிலையும் எது அதிகமா இருக்கு, என்ன கண்டென்ட் குறைவா இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இப்ப பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ ஆர் அதர்வைஸ் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இல்ல அது புரியல அப்படின்னாலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் திருப்பியும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, சோ ஹியர் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய லெசன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தேர்ட் டெஸ்ட் நமக்கு மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இன்னைக்கு பார்த்த சாதாரணம். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்தோம் நம்ம, இந்த ஜூட், காயர் அண்ட் தென் ஃபேப்ரிக்ஸ்னா என்ன, நேச்சுரல் ஃபைபர்னா என்ன, அதை பத்தின ஒரு டீடைல்ஸ் அதுல இருந்து தான் வர கொஸ்டின்ஸ். டேஷ் இஸ் used for making surgical bandages, cotton, jute, காயர். அறுவை சிகிச்சையின் போது காயங்களுக்கு கட்டு போட எது பயன்படுகிறது, பருத்தி, சணல் அல்லது நார். இந்த மூணுல எது நமக்கு வந்துட்டு இந்த மருத்துவ துறையில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், காட்டன், ஜூட்டா, காயர். செகண்ட் ஒன், சணல் தாவரத்தின் டேஷ் பகுதியிலிருந்து தான் சணல் இழைகள், வேர், தண்டு, இலை, இந்த மூணு தான். So jute fiber. Jute fiber is obtained from the dash of the plant, root, stem, a leaf. அப்ப ஜூட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய எந்த பார்ட்ல இருந்து நம்ம அந்த ஃபைபரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா எடுக்கிறோம் அப்படிங்கிறதுதான், அது எந்தெந்த பகுதி, வேர், தண்டு அல்லது இலை அப்படிங்கிறது தான். ஓகே, சோ தேர்ட் ஒன், dash is also referred to as the golden fiber, cotton, coir, jute. எதுக்கு இந்த ஸ்பெஷல் நேம், அதனுடைய நிறத்தின் காரணமாக தங்க இழைகள் அப்படின்னு சொல்றது பஞ்சா, நாரா அல்லது சணலா. இந்த மூணுல நமக்கு இந்த ஸ்பெஷல் நேம்ங்கிறது எந்த இருக்கு. Fourth one, dash fiber is obtained from the outer covering of coconut, coir, jute or cotton. தேங்காயின் வெளிப்புற பகுதியிலிருந்து பெறப்படுகின்றது. என்னது, நார், சணல், பஞ்சு. இந்த மூணு எந்த இழை, மரக்கூழா, பட்டு அல்லது கம்பளியா, கம்பளி பொருள்களில் இருந்தா, எதுல இருந்து நம்ம இந்த சிந்தட்டிக் ஃபைபர் அப்படிங்கறது நம்ம பேர் பண்றோம். விக்கூனா belongs to a dash family, fox, donkey or camel. விக்கூனா அப்படிங்கிறது எந்த குடும்பத்தை சார்ந்தது, ஓநாய், கழுதை அல்லது ஒட்டகம். இது மூணுல எந்த ஃபேமிலியை சேர்ந்தது இந்த விக்கூனா அப்படிங்கிறது. So dash is used to make sweaters and shawls, acrylic, polyester and rayon. கம்பளி, சட்டை, சால்வை இதெல்லாம் தயாரிக்க எது பயன்படுகிறது, அக்ரலிக்கா, பாலியஸ்டரா, ரேயானா. Among these, which one is the right answer to prepare sweater and shawl? Dash is the most important crop in world, maize, wheat or rice. உலகில முக்கியமான ஒரு உணவு பயிரா நம்ம எதை எடுக்கிறோம், கோதுமையா, அரிசியா, சோளமா. Just now I told we discuss about this topic. So இப்பதான் இதை பத்தி நம்ம படிச்சோம்ல. கண்டிப்பா அப்ப உங்களுக்கு
இந்த ஆன்சர் அப்படிங்கிறது ஆர் அதர்வைஸ் அபார்ட் ஃப்ரம் ஆல்சோ வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். Dash is also known as corn, wheat, rice or maize. மக்காச்சோளம் கோதுமை சொல்றோமா, அரிசி சொல்றோமா, அல்லது சோளத்தினுடைய இன்னொரு பெயர் மக்காச்சோளமா? And then last question, dash is a type of grass, maize, wheat or rice. புல் இனத்தை சேர்ந்த ஒரு வகையான உணவு எது? சோளமா, கோதுமையா, அரிசியா? எது நம்ம வந்துட்டு இந்த கிராஸ் ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ ஐ திங்க் இட் இஸ் வெரி ஈஸி டு யூ. இந்த 10 கொஸ்டினுமே நம்ம அந்த லாஸ்ட் 3 செஷனா பார்த்த ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் தான் எடுத்திருக்கோம். சோ ஐ திங்க் இட் இஸ் ஈஸி டு சூஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கரெக்டா இந்த மூணில் எது சரியான விடை அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி கரெக்டா எழுதுங்க. And then just you go through the topic about the brains. Is there any doubt will come means you please ask me. Is there any doubt in this topic? இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க, or otherwise just you go through the topic. We will discuss in next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழ். ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்.